நாமெல்லாம் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு கூட்டணி, அரசியல் கூட்டணி ஒன்று உருவாகுவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, இவங்க 2 பேருமே கடந்த 1 வருஷமா பேச்சுவார்த்தையில இருக்காங்க. அதாவது தேர்தலுக்கு முதல்லே இது பேசப்பட்டது, ஒன்றிணைய போறாங்கன்னு சொல்லி. ஆனா அந்த நேரத்தில் அது நடக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கு பிறகு இவர்கள் 2, 3 தடவை சந்தித்து பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே இவங்களை சேர்க்கிறதுல மிகப்பெரிய பாடுபட்டாலும் கூட, இது ஓரளவுக்கு தான் ஒரு கட்டத்துக்கு மேல நகருது இல்லை அப்படின்ற மாதிரி இப்பொழுது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. இதனால நாமல் ராஜபக்ஷ அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு கூட்டணியாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுது. இது ஒரு புதிய கூட்டணியாக உருவாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே 2 பேருமே அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய கடுமையான விமர்சனங்களை செய்து கொண்டு வரவங்கள இவங்க 2 பேரும் நாமல் ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க அவர்கள். எனவே இவர்கள் இணைந்து இந்த கூட்டணியை அமைக்கப் போகிறார்கள் என்ற மாதிரி இப்பொழுது சொல்லப்படுது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் இன்று நாளில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவருடைய அலுவலகத்துக்கு பழங்கால அரசியல்வாதிகள், மிக முக்கியமான எதிர்க்கட்சியினுடைய அரசியல்வாதிகள் எல்லாமே பறந்திருக்காங்க அவரை மீட் பண்றதுக்காக. இப்ப என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்னு தெரியல. இந்த கூட்டணியை அவங்க உடைக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இப்ப பேசப்படுது. எது எப்படி இருந்தாலும் வாரம் 4ஆம் தேதி UNP ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு மொபைல் டிஜிட்டல் ஆப் ஒன்றை அவங்க லான்ச் பண்ண போறாங்க. இதுல பலதரப்பட்ட டிஜிட்டல் முறையிலான மக்கள் தொடர்பாளர்களை ஏற்படுத்த போறதாக சொல்லியிருக்காங்க. இதுல மக்கள் முறைப்பாடு செய்யறதா இருக்கட்டும், மக்கள் அவங்களோட இணைந்து செயற்படுற விஷயங்களாக இருக்கட்டும், அதாவது கட்சி உறுப்பினர்களை இணைத்து ஒரு டிஜிட்டல் ஆப் மூலமாக இயங்க போகிறார்கள். முழுமையான தொடர்பாளர்கள் இருக்கும், அப்பப்ப எல்லாமே அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இவங்க ஒரு வித்தியாசமான கோணத்தை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிறது மாதிரியும் சொல்லப்படுது. எனவே இது எல்லாமே சேர்த்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்ப பேசப்படுது. எது எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி எப்படி இணைய போகிறது, எப்படி மக்கள் மத்தியில போய் இந்த விடயத்தை கொண்டு போக போறாங்க, என்ன கொள்கையின் அடிப்படையில் அவங்க சேர போறாங்க என்ற மாதிரி எல்லாம் இப்ப நிறைய கேள்வி இருக்கு. பார்க்கலாம். வாரம் 4ஆம் தேதிக்கு பிறகு அவங்களுடைய இந்த மிக முக்கியமான விடயங்கள், கூட்டங்கள், சந்திப்புகள், முக்கிய அறிவிப்புகள் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த கூட்டணி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இந்த வீடியோ தான் இன்று மாலை வேளையிலிருந்து பல சமூக வலைத்தளங்களையும் செய்தி ஊடகங்களையும் மிகப்பெரிய வைரலான வீடியோவாகவும் இது தொடர்பான விமர்சனங்களையும் எழுப்பியிருக்கிற ஒரு வீடியோவாக இது மாறி இருக்கு. என்ன சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு தேடி பார்க்கும்போது, எம்எல்பிட்டிய வைத்தியசாலையில இன்று பகல் ஒரு மகனும் அம்மாவும் ஏற்கனவே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வர ஒருத்தரை பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போகும்போது அங்க இருந்த காவலாளிக்கும் இவங்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தால ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம் தான் இது. ஏற்கனவே இவர் அங்க வர மற்ற நோயாளர்களையும் அங்கு பார்வையிட வரவங்களையும் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளால இவர் திட்டினார் அப்படின்ற அடிப்படையில் இந்த வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு எதிரான முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இலங்கையினுடைய 78வது சுதந்திர தினம் வருகின்ற 4ஆம் தேதி. இந்த சுதந்திரத்துக்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடந்து கொண்டு வர நிலையில 4500 ராணுவ வீரர்கள் இந்த சுதந்திர தின நிகழ்வுல பங்கு கொள்ள போறாங்க. அது மட்டுமில்லாமல் போன முறை நடந்த சுதந்திர தினம் போலவே மிக குறைந்த செலவில் நடக்கிற சுதந்திர தினமாக கூட இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட தேவைப்பட்டால் மாத்திரம்தான் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படும். 3 ஹெலிகாப்டர்கள் தான் இதில் பயன்படுத்த போறாங்க. எனவே இந்த மாதிரி ஒரு குறைந்த செலவில் மிக குறுகிய அளவிலான ஒரு சுதந்திர தினமாகவும் நிறைவான முக்கியமான அம்சங்களை கொண்ட சுதந்திர தினமாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நாளைய நாள்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. FCID அதோடு CIDக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மனைவி மற்றும் மகன் நாமல் ராஜபக்ஷ அவர்கள். FCIDக்கு சிறந்து ராஜபக்ஷ அவர்களும் CIDக்கு நாமல் ராஜபக்ஷ அவர்களும் அழைக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இவர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவங்க கால அவகாசம் கேட்டிருந்தாங்க. சரியான தகவல்கள் வழங்கப்படாத காரணத்தால CID இந்த டேட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நாளை பிப்ரவரி 3ஆம் தேதியை அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 25,000 வாகன இறக்குமதிக்கான பெர்மிட்டுகள். உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல இந்த பெர்மிட்டுகள் வழங்குற அரச அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், வைத்தியர்கள், இந்த மாதிரி பல முக்கியமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் வரி இல்லாமல் வாகனங்களை இறக்குவதற்கான அந்த பெர்மிட் கொடுப்பாங்க. வாகன பெர்மிட்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 25,000 பெர்மிட்டுகள் வச்சு கொண்டு கையில் வச்சிருக்காங்க. இப்போ 5 வருஷமா காத்திருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள், வைத்தியர்கள், இந்த மாதிரி பெர்மிட் கிடைச்சவங்க. அரசாங்கம் இதை நிறுத்தி வச்சிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த பெர்மிட்டை வச்சு நாங்கள் என்ன செய்யறது அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துச்சு. ஆனால் அரசாங்கம் ஒரே ஒத்த காலில் நிற்கிறாங்க.
பெர்மிட் கொடுக்கவும் மாட்டோம், பெர்மிட்டுக்கு வாகனம் இறக்கவும் முடியாது, முடிஞ்சால் காசை கொடுத்து டேக்ஸை கட்டி வாகனத்தை வாங்குங்க அப்படின்ற மாதிரி அரசினுடைய நிலைப்பாடு இருக்குது. ஆனால் 25,000 பேர் பெர்மிட்டோட இருக்காங்க. ஒரு நேரத்தில் இதெல்லாம் வீட்டில் அப்படியே பிரிண்ட் போட்டு அல்லது அப்படியே கொழி வைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் போலைக்கு பாவிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்லலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எவ்வளவுதான் மக்களுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும், நாமளும் சமூக வலைத்தளங்களில் எவ்வளவுதான் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் வெளிநாடு போற மக்கள் பல பேர் இப்பொழுது ஏமாந்து போகிறார்கள். வெளிநாடுகளுக்கு இங்கிருந்து வேலைக்கு போறதுக்கு அதிகமான ஆர்வம் காட்டுறாங்கன்றதை தெரிஞ்சு கொண்டு மோசடியாளர்கள் இவர்களை குறிவைத்து பல ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டு வராங்க. என்னதான் இருந்தாலும் நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்களிடமிருந்து பணம் பறிக்கப்படுறது, வெளிநாடுகளுக்கு கொண்டு ஏமாற்றப்படுவது, ஆட்கடத்தற்காரர்கள் ஏதோ ஒரு வேலைக்கு கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு வேலையில கொண்டு போடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு நாட்டுக்கு கொண்டு போறோம்னு சொல்லி இன்னொரு நாட்டுடைய போர்டர்ல விடுறது, இந்த மாதிரியான பலதரப்பட்ட மோசடிகள் நடந்து வரதால வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்ன செய்ய போறாங்கன்னா, இப்பொழுது கிராமங்கள் மூலமாக மக்களுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறதுக்கான நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. எனவே மக்களே மிக கவனமா இருங்க. ஏஜென்சி மூலமா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா இது சரியான முறையில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே இதற்கான முயற்சி செய்யுங்க. சமூக வலைத்தளங்களில் வர விளம்பரங்கள், நான் போயிட்டேன் உன்னை நான் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றப்படுறது, நான் இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகிறோம், இந்த மாதிரியான பல விஷயங்கள், விசா டூரிஸ்ட் விசாவிலே நிறைய பேர் வேலை கண்டு ஏமாந்து போகிறீங்க, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. வெளிநாடு போகிற நீங்கள் மிக அவதானமாக கவனமாக பல பேர்கிட்ட கேட்டு சந்தேகம் இருந்தால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட இது தொடர்பாக அறிவித்து இது சரியானதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு காசுகளை கொடுங்க. இது மிகப்பெரிய அளவில் நீங்கள் பெரிய அளவான ஏமாற்றத்துக்கு உள்ளாகாமல் இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடியோக்களில் பல தடவை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ஆனாலும் ஏமாந்து போகிறீங்க. கண்டிப்பாக இது மாதிரி வேலைக்காக போறவங்கள்ட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தங்கத்தினுடைய விலை இந்த அளவுக்கு போகும், இந்த அளவுக்கு பாதாளத்தில் விழும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே போன கிழமை வரைக்கும் தெரியாது. போகும் இன்னும் போகும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா 3 நாட்களாக தொடர்ச்சியாக மிக பாரிய அளவான வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது. ஒரு அவுன்ஸுடைய விலை மிக பாரிய அளவான விலையேற்றத்தை சந்தித்திருந்தது. $5,500 இருந்தது போன வியாழன் வெள்ளிக்கிழமைகளில். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்போது $4,687 வந்துட்டு ஒரு அவுன்ஸுடைய விலை பாரியளவான வீழ்ச்சியை தங்கம் சந்தித்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக $20,000 இன்றைய நாளில் $12,000 குறைஞ்சிருக்கு தங்கத்துடைய விலை. நான் பாருங்க, செட்டியாத்தரோட நிலவரப்படி இன்று 22 கட்ட தங்கத்துடைய விலை $3,38,600, 24 $3,68,000, 4,20,000 விற்கப்பட்டது. இப்போ இவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. இது இன்னும் குறையும் அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. இப்போ 4 லட்சத்துக்கெல்லாம் வாங்கினவங்களுடைய நிலைமை இப்போ என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு தானே. அதுக்கு யாருக்குமே பதில் இல்லை. ஆனால் தங்கத்தினுடைய விலை அவ்வளவு பெருசா விழாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது பெரிய ஒரு பாரிய வீழ்ச்சி தான். இருந்தாலும் முதல் இருந்ததை விட அந்த அளவு வீழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த குறுகிய ஒரு கிழமைக்குள்ள வாங்கினவங்களுக்கான பதில் தான் இல்லை. ஆனால் இது எப்போ எங்கே இருந்துச்சோ போன கிழமை அந்த இடத்துக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு 49 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க போறாங்க. இது தொடர்பான தகவல்கள் என்று வெளியாக இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு கொழும்புல நடக்க போது, கொழும்பு கங்காராம பன்சாலையில் நடக்க போது, இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற புனித சின்னங்களை வழிபடுறதுக்காகவும் மக்கள் பார்வைக்காகவும் வருகின்ற 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை வைக்க போறாங்க. இதனால பாரியளவான மக்கள் பல மாவட்டங்களிலிருந்து கொழும்புக்கு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த காலகட்டத்துக்குள்ள. எனவே இந்த காலகட்டத்துக்குள்ள வாகனங்கள்ல பயணிக்கிறீங்க, போக்குவரத்து விதிமுறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இதையும் கவனத்தில் கொள்ளுங்க. எனவே இந்த செய்திகள் தான் நல்லா பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க், மிக சுருக்கமான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமா உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு.